சரி ஓகே. இப்போ நம்ம வந்து மல்டிபிள் ஆப்பனன்ட் ஃபைட் பண்ணும்போது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்ம கிளாஸ்க்குள்ளே பண்ணும்போது எல்லாரையும் உண்மையாகவே அடித்து பண்ண முடியாது. ஓகே, நம்ம இங்கே என்ன ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறோம் அப்படின்னா எந்த ஆங்கிளில் நம்ம எஸ்கேப் ஆகணும், எங்கே ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது, அந்த சைடு ஓடணும், எப்படி ஓடணும். ஓகே, ஓடும்போது எப்படி ஒருத்தரை ஹேண்டில் பண்ணணும், ஒருத்தரை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களோட போஸ்டரை எப்படி பிரேக் பண்ணணும். ஓகே, இதுதான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா நம்மளுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது 4 பேர் மாட்டிப்போம். இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது 4 பேர் வந்து சுற்றி போட்டுருவாங்க, அவங்கள பிடிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன தோணுன்னா, ஐயோ இப்போ ரியல் ஃபைட்டில் மாட்டிப்போம் போல் இந்த மாதிரி 4 பேர் வந்து அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம யாருமே அட்டாக் பண்ணி பண்ணதில்லை. ஓகே, ஏன்னா அட்டாக் பண்ண முடியாது, நம்மளாம் வந்து ரியல் ஆப்பனன்ட் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அடிக்காமல் வெறும் கையை காலை பிடிச்சி திருப்புறது இது மாதிரி மட்டும் தான் பண்ணுறோம், ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறோம், அது மட்டும் தான் பண்ணுறோம். பட் இது ரியல் ஃபைட்டாக இருந்தால் ஒரு பஞ்சும் ஒரு அட்டாக்குமே ரொம்ப டேஞ்சரஸாக ரொம்ப ஹார்டாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு அட்டாக்குமே ஆப்பனண்ட்டோட ரியாக்ஷன் இருக்கும். தூக்கிலாம் போடுறோன்னா, தூக்கி ரோட்டில் ஒரு ஃபைட் நடக்குதுன்னா தூக்கி ரோட்டில் போட்டால் என்ன ஆகும், தலை போய் தரையில் அடிக்கும். ஓகே, மூச்சு பிடிச்சிக்கும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் இங்கே இல்லாமல் பண்ணுறதுனால தான் ஆப்பனண்ட் நீங்கள்லாம் வந்து திருப்பி வரும்போது இங்கே பார்க்குறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், நடுவில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுது, திருப்பி எப்படி பண்ணிகிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பட் ரியல் ஃபைட்டாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் மட்டும் இருக்கணும், ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ மார்ஷியல் ஆர்ட் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாமல் எல்லா கிக்ஸு பஞ்சு அட்டாக் எல்லாமே தெரியாமல், ஓகே சயின்ஸ் எப்படி போஸ்டர் பிரேக் பண்ணணும், ஆப்பனண்ட்டோட போஸ்டர் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் போய் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்பனண்ட் கிட்ட மாட்டணும்னா பண்ணுறது கஷ்டம் தான். ஓகே, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், வருஷக்கணக்கில் பண்ணணும். அப்போ மட்டும்தான் இது வேலை செய்யும். ஓகே, சும்மா பிளைண்டாக ஒரு தடவை கற்றுக்கிட்டு சும்மா பேசிக், இப்போ நீங்களாம் வந்து கலர் பெல்ட்ஸில் இருக்கீங்க, பேசிக் லெவல்லேருந்து இருக்கீங்க, உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவீங்கள்ல. இப்போ ஒருத்தர் ஒயிட் பெல்ட் வந்து இதே ப்ராக்டிஸ் பண்ணுறான்னா அவன் ஈஸியாக மாட்டிப்பான். அடுத்தடுத்து பெல்ட் போகிறவங்க பிளாக் பெல்ட்னா ஈஸியாக மாட்டிக்க மாட்டான். ஆனால் அவனும் மாட்டிப்பான், ஏன்னா நம்ம யாருமே அட்டாக் பண்ணாமல் பண்ணுறோம் இங்கே. ஓகே, பட் இது ரியல் ஃபைட்டாக இருந்தால் அட்டாக் பண்ணுறதுனால மாட்டிக்க மாட்டான், பிளாக் பெல்ட் மாட்டிக்க மாட்டான், ஒயிட் பெல்ட் மாட்டிப்பான். ஓகே, பிளாக் பெல்ட்னால் பெல்ட் இல்லை, பிளாக் பெல்ட்டோ வந்து ப்ராப்பராக வாங்கினவங்க. ஓகே, ஏன்னா ஊரில் பல லட்சம் பிளாக் பெல்ட் இருக்கான், சும்மாவே வாங்கினவன் தான் நிறைய பேர். ஓகே, ஸோ பெல்ட் மேட்டரில் ஸ்கில் தான் மேட்டர். ஓகே, எவ்வளோ நம்ம கற்றுக்கிட்டோம், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும் தான் மேட்டரு. ஸோ ஸ்போர்ட்டாக ஸ்பாரிங்லாம் பண்ணுறது வேறு, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட் ப்ராக்டிஸ் பண்ணுறது வேறு. ஸோ இது ஸ்ட்ரீட் ஃபைட் ப்ராக்டிஸ் வந்து எப்போவுமே பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஸ்ட்ரீட் ஃபைட்டை ரியலாக பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பண்ணுறது. ஓகே, மல்டிபிள் ஆப்பனண்ட் இருந்தால் அந்த சினாரியோவில் எப்படி எந்த ஆங்கிளில் கரெக்டாக நிற்கணும், ஃபஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது சொல்கிறேன். ஓகே, இது சொல்கிறதுனால வந்து ஈஸியாக எல்லாரையும் அடிச்சிடலாம், எத்தனை பேர் இருந்தாலும் அடிச்சிடலாம்னு அர்த்தம் கிடையாது. உங்களோட ட்ரைனிங் லெவல், உங்களோட ஸ்கில் ப்ளஸ் மென்டல் லெவல் இதை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் எப்படி ஃபைட் பண்ண போகிறீங்கன்றது. ஈவன் நீங்கள் செம்ம ஸ்கில்ஃபுல்லாக இருந்தாலும் அங்கே பயந்துட்டீங்க அப்படின்னா ஃபைட் பண்ண முடியாது. ஓகே, பயம் வரதான் வரும், பட் யூ ஹேவ் டு நோ ஹவு டு ஹேண்டில் த ஃபியர். பிரெத்தை வந்து கொஞ்சம் காம் பண்ணோன்னா உங்கள் பிரெயின் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் மைண்ட் அந்த இடத்துல. ஸோ இப்போ ஒரு 4 ஆப்பனண்ட் இருக்காங்க வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் 4 பேரும் எப்படி நிற்கிறீங்க, இது வந்து சினிமா ஃபைட்டில் தான் இப்படிலாம் நிற்பாங்க ஆக்சுவலி. ஓகே, ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ இப்படி இருந்தாங்கன்னா நான் இங்கே நிற்கலாம் பெட்டர், இங்கே நின்னா ப்ராப்ளம் இல்லை எனக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து நான் இப்படி எஸ்கேப் ஆகலாம், இப்படி எஸ்கேப் ஆகலாம். ஓகே, ஃபைட் பண்ணும்போது இந்த 3 கேப்பில் நான் எங்கே வேணால் எஸ்கேப் ஆகலாம். ஓகே, இதே நான் இங்கே இருக்கேன், வால் சைடில் எங்கேயாவது கார்னரில் இருக்கேன், உள்ளே வாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன், 4 பேர் சுற்றி போட்டிங்க, எனக்கு பின்னாடி எஸ்கேப் ஆக இடம் இல்லை. ஓகே, ஆனால் நான் ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யாரோட மூமெண்ட் இருக்கோ அந்த சைடாக நான் ஃபஸ்ட்டு போகணும். ஓகே, ஸோ யாரா ஒருத்தர் ஃபஸ்ட் அட்டாக் வாங்க. ஓகே, ஐ கோ ஹியர். See now I come out of the wall. Okay, now you all will come la faster vaanga. So I have to handle him first, then I move out of move. Okay, then I have one by one I have to take help. Okay, see I always make the distance and also handling one by one. இப்போ நான் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணி காட்டும்போது நான் ப்ராப்பராக அடிக்க முடியாது, உங்களை அடிக்க முடியாது என்னால். ஆனால் ரியல் ஃபைட்னா ஐ ஹேவ் டு ஹிட், ரொம்ப பவர்ஃபுல் பஞ்சஸாக இருக்கணும், கழுத்தெல்லாம் பிடிச்சி திருப்பினா ரொம்ப ஹார்டாக திருப்புவேன். ஓகே, இன்ஜுரி ஆகிற மாதிரி இருக்கும் ரியல் ஃபைட்டில். இங்கே நான் எல்லாமே என்ன பண்ணேன், இப்போ நான் தொட்டேன் இவனை, அது தொடுறதில்ல, ஃபுல் அட்டாக். இஃப் இட் இஸ் ரியல் ஃபைட் ஐம் கோனா அட்டாக் பாம். ஓகே, இந்த சாரி, ஸோ பஞ்சே ஹார்டாக இருக்கும் நான் இங்கேருந்து போகும்போதே. ஓகே, நான் இப்போ ப்ராக்டிஸ்க்காக நான் இப்படி பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்க்கும்போது இது எப்படி வேலை செய்யும், சும்மா தொட்டால் ஒன்றும் நான் தொட போகிறதில்ல, எல்லா அட்டாக்குமே இப்போ நான் ஒன்று அரைஞ்சேன், லைட்டாக தான் அரைஞ்சேன். இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல் ஸ்லாப்,
எங்கே அடிக்கணுன்றது இருக்குல்ல அங்கே கரெக்டாக அடிப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கிட்ட வாங்க. இப்போ இந்த சிச்சுவேஷனில் இருக்காங்கன்னா எனக்கு வந்து இங்கே மட்டும் தான் கேப் இருக்குது. ஓகே, இந்த சைடும் க்ளோஸாக இருக்குது, இந்த சைடு கேப் இருக்குது. முதல்ல நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டில் முன்னாடி பேசுவாங்க 4 பேர், யாராவது ஒருத்தன் பேசிகிட்டு இருப்பாங்க, கான்வர்சேஷன் இருக்கும்ல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நின்று பேசவே கூடாது ஃபஸ்ட்டு. ஓகே, இங்கே நின்று தான் பேசணும். நீங்கள் 4 பேர் வந்து நின்று பேச ஆரம்பிக்கிறீங்கனால நான் பேசிகிட்டே இப்படி நகர்ந்து வந்துடணும். ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து தான் பேசணும். இப்போ எனக்கு 4 பேர் கிளியராக தெரிவிங்க. எனக்கு இந்த சைடு ஸ்பேஸ் இருக்குது போகிறதுக்கு. ஓகே, ஸோ இங்கே நின்று தான் பேசணும். ஃபஸ்ட்டு யார் பேசுனாலும் சரி, அவன் பேசினாலும் நான் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஓகே, நான் இங்கேருந்து தான் பேசுவேன். இந்த டிஸ்டன்ஸும் வந்து எனக்கு கையை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணால் ரீச் ஆகிற இடத்துல இருக்கணும். இவ்வளோ க்ளோஸில் இருக்கக்கூடாது. நான் அவங்ககிட்ட பார்த்து பேசிட்டு இருக்கும்போது நச்சுன்னு இந்த சைட்லேருந்து ஒரு பஞ்சோ ஸ்லாப்போ விடும். ஓகே, ஸோ நான் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும். டிஸ்டன்ஸ் தான் மேட்டர் இல்லை, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபைட். ஓகே, ஸோ இப்போ அவன் மூவ் பண்ணாலும் சரி, இவன் மூவ் பண்ணாலும் சரி, எனக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக. ஓகே, ஸோ ஐ கேன் ஹேண்டில் இது. ஸோ இப்போ 4 பேரும் இன்னும் கேட்டுவாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்லாம் மாட்டவே கூடாது. ஓகே, முதல்ல இவ்வளோ கிட்ட வந்துட்டாங்கனாலே அங்கே பேசி டைம்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, முதல்ல யூ ஹேவ் டு கிரியேட் த ஸ்பேஸ், அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடணும். இது ஒரு ஃபைட்டில் தான் முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணி திருப்பி டக்குன்னு போயிடணும். இப்போது ஒருத்தர் ஆல்ரெடி கீழே தெளியாச்சு. இதை நான் இப்போ வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணேன். இட் வில் பி வெரி வெரி ஹார்ட். ஓகே, நான் கழுத்தை திருப்புறதே வந்து ஃபுல் பவராக திருப்பி கழுத்தை உடைக்கிறது கூட என்னால் முடியும். ஓகே, ஆனால் இது நான் சும்மா காட்டுறதுக்காக. ஓகே, ஸோ எல்லா அட்டாக்குமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். 1 பண்ண அடுத்தது இங்கே. ஓகே, ஒரு கிக்கு நான் கிக் பண்ணுறேன்னா ஒரு கிக்கும் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, காலை உடைக்கிறது, முட்டியை உடைக்கிறதோ, பஞ்ச் பண்ணுறதோ. ஓகே, ரொம்ப டேஞ்சரஸான அட்டாக்காக தான் நான் பண்ண போகிறேன். 3-4 பேர் இருந்தால், ஏன்னா எனக்கு உயிரை காப்பாற்றிக்கணும். ஸோ 4 பேருன்னும் போது நான் என்னோடய ஃபுல் ஸ்கில்லை கொடுத்தாகணும், என்னோடய ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்தாகணும். ஓகே, ஸோ காமனாக என்னால் ஃபைட் பண்ண முடியாது. அவனுக்கு அடிப்படக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் போகணும், அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா 4 பேர் இருக்காங்கனாலே நீங்கள் உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஏன்னா 4 பேர் அடிக்க வந்தாங்க, நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஃபைட் பண்ணோன்னு சொல்லி நம்ம லீகலாக கூட ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ அது ஒன்று. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸில் இருக்கோம், நான் வந்து இங்கே தான் நிற்கிறேன். ஓகே, நீ கொஞ்சம் கிட்ட வா. இப்போ இந்த மாதிரி 2 பேர் கிட்டே இருக்காங்க, 2 பேர் தள்ளி இருக்காங்க, இல்லை 4 பேர் கிட்ட வாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேசிகிட்டே இருக்காங்க ஒருத்தன் அப்படின்னா, யார் பேசுகிறாங்களோ நான் அவங்க கண்ணை பார்க்கணும். ஓகே, இவன் தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஓகே, எஸ், என்னடா எங்கள் ஏரியாவில் வந்து சீன் போடுறேன். ஸோ இப்போது இவன் தான் பேசிகிட்டு இருக்கான். நான் அவன் கண்ணை பார்த்தாலும் எனக்கு 180 டிகிரிஸில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஓகே, பட் இது வந்து சும்மா வீடியோ பார்த்து ஃபைட் பண்ணணும்னு நினச்சாலும் எல்லாருக்கும் வராது. இது மார்ஷியல் ஆர்ட் ட்ரைனிங் இருந்தால் தான் வரும். ஓகே, ஸோ அந்த கண்ணை பார்த்தோன்னா எனக்கு இந்த சைடு 4 பேரும் தெரிவாங்க. ஓகே, யாராவது ஒருத்தர் இங்கேருந்து கையை விட்டாலும் என்னால் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ அங்கேருந்து ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ண வேணாம் அப்படின்னு தோணினாலோ, இல்லை இது ஃபைட்டாக இல்லாமல் சால்வ் பண்ணிடலான்னு தான் மோஸ்ட்லி நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், ஃபைட் பண்ண வேணாம், இதை சால்வ் பண்ணிவிட்டு எப்படியாவது போனால் போதும் அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுவான், டக்குன்னு கை விடுவான். ஓகே, குரூப் இதில் இருக்கும்போது நான் பேசிகிட்டு இருக்கேன், யாராவது ஒருத்தர் அடிக்கலாம் என்ன. ஓகே, ஸோ பேசிகிட்டே இருக்கேன், சிங்கர். ஓகே, ஸோ என்னோட அவுட் அடுத்தது இந்த சைட்லேருந்து வருமா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். ஐ கோ அவுட் சைட். நான் எனக்கு எங்கே ஸ்பேஸ் வேணுமோ அந்த சைடு நான் வந்துட்டேன். ஓகே, ஸோ டக் இங்கேருந்து ஃபைட். ஸோ இந்த மல்டிபிள் ஆப்ஷன் ஃபைட் பண்ணோன்னா நம்மளுக்கு பஞ்சிங் கரெக்டாக தெரியணும், கிக்கிங் தெரியணும், எல்லா அட்டாக்கும் தெரியணும், சயின்ஸ் தெரியும், எப்படி ஃபைட் பண்ணுன்றது, எப்படி ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாமினா இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எப்போயுமே எக்ஸசைஸ் பண்ணினே இருக்கணும். ஓகே, பாடி வந்து என்ன சொல்கிறது, பவர் இருக்கணும். உங்களோட பஞ்ச்லேயோ அட்டாக்லேயோ எல்லாத்துலேயும் பவர் இருக்கணும். ஓகே, ஸோ எல்லாமே முக்கியம். மார்ஷியல் ஆர்ட்டை ப்ராப்பராக பண்ணால் தான் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ண முடியும். ப்ராப்பராக பண்ணி இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து இது வரும். சும்மா நம்ம யூடியூப்பில் வந்து நான் இப்போ வீடியோ போடுறதுக்காக நீங்கள் பார்க்குறீங்கிறதுக்காக ஓகே, ஸோ நம்ம அடிச்சிடலாம் சொல்லி கொடுத்துறாரு போயிட்டு 4 பேர்கிட்ட வாய் விட்டிங்கன்னா வாய் இல்லாமல் போயிடும். ஓகே, ஸோ யூ ஹேட் பி கேர்ஃபுல். ஓகே, ஸோ சண்டை போடுறது நம்ம வாழ்க்கை கிடையாது. ஓகே, சண்டை வந்ததுன்னா அது சமாளிக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கை. ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷன் வருதுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு முதல்ல நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சிச்சுவேஷன் வருது, 4 பேர் உங்களை அடிக்க வராங்க அப்படின்னாலே நீங்கள் ஏதோ ஒரு செல்மிஷம் பண்ணியிருப்பீங்க, என்ன அர்த்தம். ஓகே, ஸோ அதை பண்ணாமல் உங்கள் கேரக்டர் முதல்ல நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒருத்தரை சீன்றது, ஒருத்தர்கிட்ட வாய் விட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா, இல்லை யாராவது தேவையில்லாமல் ஹர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனில் மாட்டுவீங்க. அதுக்கப்புறம் நீ என்ன தான் எஸ்கேப் ஆகி போனாலுமே
ஏற்கனவே நீ சின்னதுக்கு தான் இந்த 4 பேர் வர்றாங்க. ஓகே, இப்போ இந்த 4 பேர் நீங்கள் அடித்து வின் பண்ணால் கூட 8 பேர் வந்து உங்களை அடித்து தள்ளிட்டு போயிடுவாங்க. ஓகே, லைஃபை வந்து இதுதான் உங்கள் லைஃப் ஆகிடும், லைஃப் சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ அதனால் உங்கள் கேரக்டர் எப்படி வச்சுக்கிங்க தான் முக்கியம். என்ன தான் சொல்லிக் கொடுத்தாலும் மார்ஷியல் ஆர்ட்ன்றது அதுதான். உங்கள் கேரக்டர் ஒழுங்காக வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா மார்ஷியல் ஆர்ட் பண்ணுற யாருமே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மோஸ்ட்லி மாட்ட மாட்டாங்க. ஓகே, ஏதாவது ரொம்ப ரேராக தான் மாட்டுவாங்க. ஓகே, ஸோ தட் டைம் அந்த மாதிரி டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ தள்ளி ஸோ இப்போ நம்ம பண்ண வரைக்கும் கிக்கெலாம் யூஸ் பண்ணாமல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னா வரும்போது கிக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆனால் கிக் வந்து எப்பவுமே நம்ம மார்ஷியல் ஆர்ட் ப்ராக்டிஸில் பண்ணுற மாதிரி ஃபேஸ் கிக்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஃபேன்சி கிக்கு திரும்பி சுற்றி அடிக்கிறது இதெல்லாம் வந்து வேலை செய்யாது ரியல் ஃபைட்டில். இட்ஸ் நாட் குட் டு யூஸ். ஓகே, ஸோ யாராவது ஒருத்தர் மூவ் பண்ணுங்கள் டுவர்ட்ஸ். ஸோ ஐ ஸ்டாப் ஹிம் ஃபர்ஸ்ட். ஓகே, அடுத்தது இந்த சைடு தான் வராங்க, நான் இந்த சைடு போகிறேன். யூ டூ அட்டாக். ஸோ ஐ ஸ்டாப் ஹிம். ஏதாவது அட்டாக் பண்ணுறேன். வெயிட் அகெயின் வரும்போது ஏதாவது அட்டாக் பண்ணலாம். ஓகே, கம் அகெயின் பூம் சிக். ஓகே, ஸோ ஐ ஹேண்டில் லைக் திஸ். அடுத்து வராங்க, அடுத்து கிக் பஞ்ச் இந்த மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் வித் கிக் இஸ் வெரி குட். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கும்போது கிக்கிங் டிஸ்டன்ஸ் இது வந்து கிக்கிங் ரேஞ்ச், கிக் பண்ணுற ரேஞ்சில் இருக்கும்போது. ஓகே, ஸோ கிக் வந்து ரொம்ப ஹைட்டாக போகாமல் பாடிக்கு இல்லை முட்டிக்கு போகணும். அதுக்கு மேலே போகிறது வந்து சேஃப் கிடையாது. ஓகே, ரியல் ஃபைட்டில். ஏன்னா இந்த மாதிரி சேஃபான சர்ஃபேஸ்லலாம் ஃபைட் பண்ண மாட்டோம். தெருவில் இருப்போம், கல்லுலாம் இருக்கும், பள்ளம்லாம் இருக்கும். ஸோ கிக் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அப்படி கிக் பண்ணோன்னா பாடி இல்லை நீக்கு தான் போகணும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஸோ பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்பேஸ் பார்த்துக்க எந்த இடத்துல இருக்குது ஸ்பேஸ்ன்னு சொல்லி. ரெடியா? மாட்டிக்காத திரும்ப நல்லா. சுகுமார் பின்னாடி இருக்கான், தெரியலையா அவனுக்கு? பின்னாடி ஏய் எங்கடா எஸ்கேப். வெளியே போ ஹேண்டில் வெளியே போ. எஸ்கேப் அங்கேருந்து எஸ்கேப் டக்குன்னு வெளியே போ. இடம் எங்கே இருக்க ஓடு அந்த சைடு ஃபஸ்ட்டு. ஓகே, ஒரு ஆளை பிடிச்ச மாதிரியே ஓடுங்க. கோ. வெரி குட். அப்படியே ரெடி. அது பைப்பில் கத்துனது. வெரி குட். த்ரோ அண்ட் கோ. ஏ பின்னாடி